பெஸ்ட் வந்து இந்த இது 8 ரூபாய்க்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு முழு கோழின்னு இது. அடுத்த பஸ் 281. ரொட்டி, சிக்கன் பிரியாணி, கொத்து ரொட்டி. குட் லக். யா அண்ட் யூ? வீடியோவை பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். எங்கே நிற்கிறேன்டா? டோல்வோத்தில் நிற்கிறேன். இங்கிலாண்டில் உள்ள டோல்வோத்ன்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கி இந்த டோல்வோத் ரோட்வேயை மட்டும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்கள், A3க்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேயும் நிறைய தமிழாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கனகாலமாக இருக்கிறாங்க, 35-40 வருஷமாலாம் இருக்கிறாங்க. இங்கேயும் தமிழ் கடைகள் அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் கணக்கே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நார்மலாக இருக்குது கடைகள். பார்ப்போம். அந்த பக்கம் சன்ரே அவென்யூ, இந்த பக்கம் போனால் இது A3 ஹைவே. இந்த பக்கம் போனால் சென்ட்ரல் லண்டனுக்கு போகலாம் A3யில். அப்படியே A3 இந்த பக்கம் போனால் போர்ட்ஸ்மவுத் மட்டும் போகலாம். அங்கால வந்து ஐல் ஆஃப் வைட் போகிறேன்னு சொல்லிச்சுன்னா போர்ட்ஸ்மவுத்தில் இருந்து ஃபெரி எடுத்துகிட்டு அங்கால அப்படியே காரில் ஒரு கொஞ்சம் நேரம் தான், 1 hour ஒரு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு அங்கால போயிடலாம். ½ an hourல நினைக்கிறேன். இதுதான் டோல்வோத் டவர். இன்றைக்கு இதுதான் டோல்வோத் பிக் ரவுண்ட் அபவுட். நிறைய பேருக்கு இதில் தெரிஞ்சிருக்கும், இருந்திருப்பாங்க, நாட்டை விட்டு போயிருப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிட்டுது. அங்கால புது புது பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டுது, கட்டி கொண்டு வராங்க. அப்படியே திரும்பினா டோல்வோத் டவர் பாருங்க. இதுக்குள்ளால போனால் அப்படியே பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு அங்கால பக்கத்தில் அப்படியே போனால் ஸ்டேஷன் இருக்குது, டோல்வோத் ஸ்டேஷன். இதில் இருந்து இப்படியே இந்த ஷாப்ஸ் எல்லாம் 2 பக்கமும் தொடங்குது. அங்கே தொங்கல் மட்டும் சுற்றிருக்கலாம். பெரிய மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னால் அப்படியே மேலுக்கு ட்ராவல் வச்சுருக்கு, மேலே பூட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பஸ் வருதுன்னு பார்க்கணும். முந்தி பார்த்தா இந்த நடுவில் ஒன்றுமே இருக்க இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாம் படிவா பாதை மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு போட்டு மரங்கள் எல்லாம் வச்சு மரமும் வளர்ந்துட்டுது. ஒரே பிஎஸ் மரம் தான் வச்சுருக்குறாங்க. நல்ல விஷயம் தானே. அடுத்த பஸ் 281 ஹவுன்ஸ்லோவிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஸ்டாப்பு வந்து இதுதான், டோல்வோத் தான்.
சின்ன லைப்ரரி ஒன்று இருக்கு இங்கே. இந்த லைப்ரரிக்கு தான் முந்தைய ஆரம்ப காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாண்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தருவாங்க, யூஸ் பண்ணிட்டு போகலாம். முந்தைய அந்த நேரம் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் முந்தைய அது இல்லாத நேரத்தில், அந்த வசதி இல்லாத நேரத்தில் இன்டர்நெட் கஃபே அதுகளுக்கு போக வேண்டியிருந்தது. அப்படியான நேரத்தில் இந்த லைப்ரரியில் வந்து ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் எங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். டொல்வத்தில் வந்தால் இந்த இருக்கிற இதில் இருக்கிற அந்த சிக்கன் கடை ஒன்று இருக்குது, பெரி சிக்கன். இங்கே தான் கூட விரும்பி சாப்பிட்றேன் நான். நல்ல டேஸ்டான சாப்பாடுகள் இருக்குது இங்கே. இப்போ ஏர்லி மார்னிங்கண்டபடியா, இன்னும் ஏர்லி மார்னிங் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிட்டுது, 10:30 ஆகிட்டுது. அது இனித்தான கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணணும். இப்போ எல்லாம் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்குது. இதில் ஒரு ஐஸ்லேண்ட் இருக்குது. அப்படியே இங்கே டெஸ்கோ எக்ஸ்பிரஸ் பெட்ரோல் ஸ்டேஷன் வலது பக்கத்தில் இந்த ஸ்பைசி ஹவுஸ் இது தமிழாக்கள் வச்சுருந்தவங்க இன்னும் திறந்துருக்காங்களோ தெரியாது. கெபப் எக்ஸ்பிரஸ். ஒரு காலத்தில் பிஸியாக இருந்த ஏரியா தானே, அதில் பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்போ கிங்ஸ்டனுக்கு கொண்டு போயிட்டாங்க. கிங்ஸ்டனில் மெயின் பிரான்ச்சஸுக்கு தான் போக வேண்டியிருக்கு. இந்த லோக்கல் பிரான்ச்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. அதில் ஐஸ்லாண்டுக்கு ஒரு £3-4 இதில் 3 கலந்து எடுத்தால் £3. ஸ்டார்பக்ஸ் இந்த கப்புச்சினோலாம் இனி £3-4 நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பிரெட்ஸ். அப்படி எல்லாம் 2 டேஸுக்கு தான் இருக்குது. இன்றைக்கு நாளைக்கும் சாப்பிடலாம் வச்சு. இது ஒரு 3 டேஸுக்கு, அப்படி 4 டேஸுக்கு இருக்கு. பாருங்கள் ப்ரைஸ்களை பாருங்கள். ஸ்டில் வந்து சீப்பாக தான் இருக்குது. சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கீஸ் இருந்தால் £1. எக் எல்லாம் வந்து இங்கே முட்டை வந்து ஒரு நார்மல் முட்டை வந்து 10 லார்ஜ் எக்ஸ் பாருங்கள் £2. அப்படி சாமானோட ப்ரைஸ்கள் எல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த இது நல்ல ஒரு சாமானம் வந்து க்ரம்பெட் பாருங்கள். இதில் எத்தனை போட்டிருக்காங்க, 10 போட்டது, 9 போட்டது, 3 வாங்கினா £3. இது என்ன செய்கிறேன்டா, வாங்கி இப்போ இதில் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு மைக்ரோவேவுக்குள்ளே வச்சு ஒரு லைட்டாக சூடாக்கிட்டு எடுத்தா அந்த அப்பம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட். அது ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ப்ரோச்சின்னு உங்கள்கிட்ட இருக்காது. அதுக்கு பதிலாக இங்கே எப்படி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு டேஸ்ட் தான்.
பன்னெண்டு போட்ட பன் என்ன விலையா? ₹1.85. இது ரெண்டு ப்ரைஸை பாருங்கள். இதில் இப்போ இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பாருங்கள். ஓகே, இந்த ப்ரிங்கிள்ஸ் என்ன விலை விற்கிறாங்கன்னு ஆகும். இங்கே only 195. முந்தி வந்து £1 இருந்தது, இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறார்கள், இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இதில் காட்டுறேன். எனக்கு நல்ல விருப்பம் இந்த பேஸ்ட்ரி சாசேஜஸ் வீகன் ஆனது. இந்த பீட்சா சீஸ் பீட்சா இது கொஞ்சம் விலை ஓடிட்டு தான் ப்ரைஸ் போட்டுருவாங்க. ஆனால் ஆஃபர் போடுவாங்களா, அப்போ வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இந்த இதுகளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சும்மா கடை வழியை போய் வாங்கி சாப்பிட்லாம். இந்த ப்ரைம் ட்ரிங்க் வந்து ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான ப்ரைஸுக்கு விற்றாங்க. இப்போ £2 வந்துட்டு ஐஸ்லேண்ட்லேயே. ஆனால் இதே நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்க போனீங்கன்னா எக்கச்சக்கமான காசு பே பண்ணுவீங்க. ஸ்வீட் சில்லி சோஸ் £4. அது கார்லிக் சோஸும் இருக்குது. ஓகே, வெஜிடபிள் பார்ப்போம் என்ன விலை போகுதுண்டு. இந்த கிரேப்ஸ் 190, பைனாப்பிள் வந்து 185. தக்காளி பழம் என்ன விலை? 500 கிராம் 6 தக்காளி பழம் இருக்குது ₹2 அந்த காளான பார்த்தீங்களா, அது அவ்வளோ இல்லை கணக்கு. ₹1 ₹1 என்ன பாரு. உருளைக்கிழங்கு பாருங்கள், ₹2 1.5 கிலோக்கு மேலே போகுது. வெங்காயம் ₹1.25. வாழைப்பழம் ₹50 எக்ஸ்பென்சிவ். வாழைப்பழம் ₹1 இருக்குது. இந்த இருக்கிற பேரிச்சம்பளம் இருக்குது தானே, இதை விடாமல் வாங்கி சாப்பிடுங்க. பெஸ்ட் பேரிச்சம்பளம் இந்த மெர்ச்சூல் டைட்ஸ் அண்டு இது அந்த மாதிரி. இப்போ 500 grams only for £5. ஆனால் ஆஃபரில் வரும் ஆல்மோஸ்ட் 1 கிலோக்கிட்ட £5 விற்பாங்க. மேபி £8 விற்பாங்க, பார்க்கணும். சிப்ஸ் பேக்கை பாருங்கள், எந்த பெர்சன்ட்டு இதுக்குள்ளே கணக்கு டேஸ்ட்டோடு இருக்குது. இந்த பாருங்க 25 கிராம் இருக்குது. கொஞ்சம் விலை ஓடிட்டு முந்தினும் சீப்பாக இருந்தது, இப்போ ₹8 போட்டிருக்காங்க. பெஸ்ட் வந்து இந்த இது ₹8 சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் போட்டு ₹8. ஆனால் அன்றைக்கு இன்னும் அங்கே மல்லிகா பார்த்தேன். வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்குது, அது €9. இப்படி கணக்கு ப்ரைஸ்கள் கணக்கு சாமான்கள் இருக்குது. ஓகே, ஒரு முழு கோழி என்ன இது 1730 கிராம் ஆகும். பாருங்கள் ₹6 இது ₹4.95. மேக்ஸிமம் விங்ஸ். இந்த பால் முக்கியம். பால் வந்து இந்த 6 பாயிண்ட் பால் என்ன விலை போகுது? பச்சை மூடி செமி ஸ்கிம்ட் 145. ப்ளூ தான் எக்ஸ்பென்சிவ் உள்ள அதுக்குள்ளேயே. எஸ் 3 லிட்டர் 220.
இங்கே ஆட்டுப்பால் இருக்கா? ஆட்டுப்பாலை காணல. செயின்ஸ்பரிஸ் டெஸ்கோஸில் இருக்கும். இந்த சிப்ஸ் வகைகள் எல்லாம் முந்தி ₹1 இப்போ அப்படி இல்லை, எக்கச்சக்கமான விலை. பட்டர் இந்த இருக்கு. ஐ கான் பிலீவ், நல்ல டேஸ்ட் இந்த பட்டர். 125. இந்த எங்கே பட்டர் என்ன விலைக்கு போகுதுன்னு பாருங்க. £6 இந்த கம்ப்ளீட் பேக்கெட். இத்தனை கிராம் இருக்குது? 600 கிராம் இருக்குது இதில். அதே மாதிரி தான் இங்கே செலிப்ரேஷனும் வச்சுருக்காங்க. இது £6 தான். சரி, ஆல்கஹால், வைன் எல்லாம் இருக்குது. இது என்ன விலை போட்டிருக்குன்னு பார்ப்போம். ரெட் லேபிள் என்ன விலை பாருங்க. கோல்டு ப்ரைஸில் ஒவ்வொரு காலம் ஆஃபர் வரும், அந்த நேரத்தில் எடுத்து போடலாம். எனி £244 on Jack Daniel's team. அதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, இந்த 12th சர்ச் ஒன்று. கூடுதலான பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே பெருசாக புதுசாக ஓப்பன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. முந்தி இருந்ததை விட இந்த பார்பர் ஷாப்பான முந்தியே இருந்தது. அதில் ஒரு தையல் நிலையம் ஒன்று வந்திருக்கு. இதில் வாய்ஸ்னா சூப்பர் ஃபுட்டுண்டு இது இப்போ கனகாலமாக இந்த கடை இருக்குது, தமிழ் கடை. இப்போ பார்ப்போமாங்க. ஓகே, அந்த கடைக்குள்ளே போய் கேட்டு நான் எடுக்கலாமாண்டா அவருக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டாச்சு. வேறு என்ன நடக்குது இங்கே? எல்லாம் புதுசாக வந்துட்டுது. என்னப்பா அது? சதர்லாண்டு நேசரி. சரியான பிஸியாக இருந்த ஒரு ஏரியா இப்போ காஞ்சி போச்சு. முந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை, எல்லா இடமுமே மாறிட்டு. என்னப்பா இது? ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோ திறந்துருக்கான், ஜிம் உண்டு. ஒரு கடை இது முந்தி இருந்திருக்கு, ஆனால் வேறு பேரில் இருந்தது. இப்போ மாறி இப்படி வந்து கொண்டிருக்கு. என்னென்னா இப்போ இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் கோனர் ஷாப் ஆஃப் லைசன்ஸு குறைஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் வந்து அதில் ஒரு செயின்ஸ்பரிஸ் எக்ஸ்பிரஸ் செயின்ஸ்பரிஸ் தோன்றுருக்காங்க. இப்போ அவங்க வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வேறு தானே. அப்போ அதால் இங்கே போகிற சனம் வந்து பெருசாக செயின்ஸ்பரிஸில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க, இதுக்குள்ளே போக மாட்டாங்க. புல்காரியன் ஃபுட் அண்ட் டெலிஸ். ஓகே, பாப்பா என்ன நடக்கணும். இங்கே இருக்கிற ஒரு பெட் ஷாப்புக்குள்ளே பாப்பா என்ன நடக்கண்டு, என்ன நெருக்கண்டு, எப்படி இருக்காரு. வெரி பிஸி ஆள். முயலெல்லாம் வளர்க்காங்களப்பா. கிளியெல்லாம் நிற்கிது. இப்போ இந்த பெட் ஷாப்பை வந்து கொஞ்சம் பெருசாக்கி வேறு மாதிரி கட்டி விட்டாங்க. ஃபிஷ் எல்லாம் இருக்குது இதில் பார்த்துட்டு. இங்கேருந்து கிளி கத்துதுன்னா இந்த பார்க்க ஒரு சாதியா. லவ் பேர்ட்ஸ்லாம் இது என்ன சாதி ஐட்டம்லாம் நிற்கிறது. மைனா காது வெளியே கட்டுது. ஓயா
Hello. Oh, you're talking. Hi. Hello. Hi there. How are you? How are you doing? What's your name? What's your name? I'm not Dale. You are not. What's your name? I'm not Dale. You are not. She's the one who's talking. Are you busy? Are you busy? Are you hungry? Hello. Hello. Say hello. Say hi. Say hello. Say hi. Hi. Hey, that's a good. Oh, இது என்னப்பா சட்டையெல்லாம் மிஞ்சி வைக்கிறாங்க. அது நல்ல சின்ன கிளி இந்த இருக்குமே நான் இது காய்க்குதான்னு பார்ப்போம். ஹாய், யூ ஆல்ரைட்? ஹலோ. மனுஷனை கூட வடிவாக கதைக்கிறப்போ கூப்பிடுது அதான் பெட்ஸ். பாப்போம் கூப்பிடுது என்னது பார்ப்போம். ஹாய், யூ ஆல்ரைட்? ஹாய். I'm not Dale. You are not interested? Bye. Bye bye. I'm not Dale. All right. Then I'm going. Bye bye. Bye. He said bye bye. Bye. Thank you. பெட் ஷாப்பை பார்த்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் இதுக்குள்ள ஒரு பெரிய கிரவுண்ட் சவுண்ட் இருக்குது. இதில் கிரிக்கெட் விளையாடுறவங்க இதில் 12 கிரவுண்ட்ஸ் இதுதான். இங்கே நிறைய கிரவுண்ட்ஸ் பார்க் எல்லாம் இருக்குது. விளையாடுறதுக்கான போதிய அளவு இடங்கள் இங்கே இருக்குது. ஜெர்மனியில் இல்லைன்னா இப்போ கிரவுண்ட்ஸுக்குள்ளே இறங்க விட மாட்டாங்க. நீங்கள் பதியணும், அது செய்யணும், இது செய்யணும், இன்சூரன்ஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைண்டு ஒரு இடத்த மனுஷனுக்கு போய் விளையாடுறதுக்கு ஒரு ஒழுங்கான இடம் கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கிலாண்டில் ஒரு நல்ல விஷயம், கிரவுண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அங்கால சைடில் ஃப்ரீயாக விளையாடலாம். இப்போ இந்த டைமுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அதை விளையாடுவாங்க. வேறுங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. சுற்றி ஓடணும், ஃப்ரீ. இதில் வந்து முந்தி நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. காஞ்சி போயிருக்கு. அந்த அங்கால பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அங்கால பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அங்கால பின்னுக்கு டென்னிஸ் கோர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற நாடுகளில் இப்படி கிரவுண்ட்ஸ்கள் இருக்கா, ஃப்ரீயாக போய் எல்லோரும் விளையாடலாமான்றதை வந்து பார்க்குறாக்கள் கமெண்டில் எழுதுங்க. இந்த விளையாடுறதுக்கு ஊக்குவிக்கிறது நல்லது. இளம் சமுதாயத்தை வேறு பிள்ளையான வழிக்கு போகாமல். வடிவாக இருக்கேண்ணே. இங்கே என்னென்னா ஒரு கார்டனுகள் சின்னனா இருந்தாலும் அதை நல்ல வடிவாக வச்சு பராமரித்து பாதுகாப்பாங்க. பார்க்க வடிவாக இருக்குது. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் செய்து என்ன வடிவாக வச்சுருக்காங்க. ரெண்டு ஸ்பெஷல் வந்து இங்கே அந்த பப் இருக்குது தானே, அந்த பப்பில் எல்லாம் அப்படி பூக்களால் அப்படி அலங்கரிச்சு விட்டுருவாங்க. அப்படி பூத்து குலுங்கும் சமருக்கு. அது எப்படி தான் அவ்வளோ பூக்குதோ தெரியா. நாங்கள் நட்டால் முளைக்காது. அவங்கள என்ன தள்ளி போடுறாங்களோ தெரியா. ஆனால் அப்படியே பூத்து குலுங்கும். இங்கே கிளைமேட்டும் கொஞ்சம் வித்தியாசம் தானே. என்ஹெச்எஸ் பேஷனுக்கு கட்டி வச்சுக்காங்க. டென்டிஸ்ட் ரெடிமேட் கேக் எல்லாம் இருக்குது. இங்கே ஆர்டர் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா விதமான கேக்கும் இருக்குது. அப்படியே வாங்க வேண்டியா. அப்பா பழங்கால தராசு ஒன்று இருக்குது. 40 பவுண்ட்ஸ் விற்கிறாங்க. 35 ரூபாய் இந்த கிட்டா. யூஸ்ட் ஒன் என்ன ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு. இன்னும் பெரிய மெல்லனா இருக்குது. ஓட்ட மெல்ல
இந்த வாழைப்பழம் நல்ல டேஸ்டப்பா. நான் அன்றைக்கு வாங்கி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த சிவப்பு வாழைப்பழம், ஸ்ரீலங்கன் சிவப்பு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த வாழைப்பழம், இந்த ஆப்பிரிக்கன் வாழைப்பழம் உண்டு. இது சமைக்கிற வாழைப்பழம் நார்மலாக காயா பழுத்தவொன்னை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சிவப்பு வாழைப்பழத்தை விட இந்த வாழைப்பழம் நல்ல டேஸ்ட். சோளம் எல்லாம் வந்துட்டு 2/150. நாங்கள் இப்போ எல்லா இடம் முளைச்சிருக்கும்போது இனி எங்கட வாட்டுக்கு பிடிங்கி சாப்பிட வேண்டியான். பப்பாசி பழம் வந்து 6 ரூபா ஈச் 6 ரூபாய்க்கு. இது ஓகே, நல்ல பெரிய பழமாக இருக்குது. அதில் வேறாக இருக்குது தண்ணி. இதுதான் அந்த வாழைப்பழம். வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். கொய்யாப்பழம் இருக்குது 6.99. அந்த சின்ன கொய்யாப்பழம். நீங்கள் நான் கிரீஸில் எடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரோட் முளைச்சிருக்கு. எங்களோட அன்னமீனா பழம் இருக்குது, நோமல் அன்னமீனா. வெங்காயத்தை இந்த இப்படி வச்சு விற்கிறது ஒரு பார்க்க ஆசையாக இருக்கு. அந்த சின்னவங்க இப்படி ஒரு கொட்டை தூக்கிட்டு போயிடலாம். இப்படி வருது இல்லை அங்கே மற்ற நாடுகளில். மரவள்ளி கிழங்குன்ற அளவு பாருங்கள். முட்டியல் பானைகள் எல்லாம் விற்காங்க. இது ஒரு சாப்பாடு கடை. என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? சத்து வந்துருக்காங்க போல. ரொட்டி, சிக்கன் பிரியாணி, கொத்து ரொட்டி, ஐஸ் காஃபி 450. புதுசாக வந்துருக்காங்கப்பா. கண்ட்ரி பேக்கரி என்று நல்லா இருக்கு. Saturday, yes. Hi, it's new here. It's new bakery. Yeah, looks really nice. Sri Lanka? Good luck. Yeah. And you? Sri Lanka. Tamil. Hey, you're from Colombo? Colombo. Okay. Good luck. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிவிட்டு போவோம். ஏன் இந்த ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியா நல்ல வடிவாக இருக்குன்னு. இந்த ரோட்டு 2 பக்கம் நல்ல வடிவான வீடுகள், அமைதி. இது நல்ல ஏரியா. இந்த மோட்டர்வேக்கு பக்கத்தில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். A3க்கு பக்கத்தில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான வீடுகளும் வடிவான ஏரியா. இந்த ஏரியாவில் வீடுகள் வந்து எக்கச்சக்கமான காசு போகுது. சில வீடுகள் வந்து மில்லியனுக்கு மேலே போகுது. எப்படியும் 700, 600, 700, 1000க்கு குறைய எடுக்கலாம் நினைக்கிறேன். 2 bedroom ஹவுஸ் அப்படி எக்கச்சக்கமான ப்ரைஸில் போகுது. இப்போ ஆரம்பத்தில் வாங்கினாக்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி நல்ல வீட்டுண்ட ப்ரைஸ் வந்து நல்லா கூடி இருக்கிறபடியாக ஈவன் அவங்களுக்கு இப்போ இங்கே விற்றுட்டு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாலும் நல்ல ப்ரைஸில் வாங்கிட்டு காசை மிச்சத்தை பேங்கில் போட்டுட்டு இல்லாட்டி ஏதாவது வச்சுருந்தா கட்டி போட்டு செட்டில் ஆகிடலாம். ஆரம்பத்தில் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஐடியா. அப்படியான வீடு. ஸோ இவ்வளோந்தான் டோல்வாக் ரோட்வே. ஓகே, பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.